அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கே லாங் வீடியோ காணன்னு தேடிட்டு இருந்தீங்களா? பிள்ளைங்களுக்கு லீவ் விட்டனால கொஞ்சம் பிஸியாகவே போயிட்டுருக்கு. வாய்ஸ் கொடுக்கறதுக்கு டைம் இல்லை. இந்த வீடியோ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடியே எடுத்தது. ஸோ இப்போ தான் ஒரு வழியாக எடிட் பண்ணி அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு டைம் கிடச்சிது. ஓகே, இது ஒரு நாள் நைட்டு போல் பார்த்திங்கன்னா ஃபிஷ் மார்க்கெட் போயிருந்தோம். கொஞ்சம் மீன், அதுக்கப்புறம் இறால் எல்லாம் வாங்கிட்டு, மீன் வந்து கொஞ்சம் பெரிய மீனாக எடுத்திருந்தோம் அப்படின்றனால க்ளீன் பண்ணுறதுக்காக கொடுத்துருந்தோம். ஸோ அதை க்ளீன் பண்ணி நமக்கு வரதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour to 45 minutes ஆகும். சரி, சும்மா இருக்கிறதுக்கு அப்படியே இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கிற சைடு வந்து அப்படியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிருந்தோம். உள்ளே வந்துட்டு ஒரு லூலு இருக்கும். சரி, அங்கே போய் ஏதாவது ஆஃபர் இருந்தது அப்படின்னா ஏதாவது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் இருந்தது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அந்த செக்ஷனுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, உள்ளே வந்தோடனே ஒரு இடத்துல அந்த நவாப்பில் வந்துட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ஊர்லலாம் இது வந்துட்டு சீசனாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கேயுமே வச்சுருந்தாங்க. இந்த பாக்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு 30 dirhams சொன்னாங்க. பட் நம்ம இதை வந்து அப்படியே நம்பி வாங்க முடியாது. ஏன்னா உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக தெர்மாக்கோல் வச்சுட்டு மேலே வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ 30 dirhamsக்கு வந்துட்டு இது ஒர்த்து இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ ஜஸ்ட்டு பார்த்தேன், வாங்கலை. 30 dirhams அப்படிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 700 ரூபாய்க்கு மேலேயே வந்துடும். 700 ரூபா கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு அது ஒர்த்து இல்லை. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே மூவ் ஆயாச்சு. இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கக்கூடிய செக்ஷனுக்குள்ளே நம்ம வரோம் அப்படின்னா, வாங்குறோமோ இல்லையோ பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அழகாக அடுக்கி வச்சுருக்கிறது அண்ட் கலர் கலராக இருக்கிறது வந்து ஒரு மாதிரியாக கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பாக்ஸில் வந்துட்டு வெள்ளரிக்காய் வச்சுருந்தாங்க. ஸோ என் ஃப்ரெண்டு அதை கோவாக்கான்னு சொல்ல, நான் வந்துட்டு அதை வெள்ளரிக்கான்னு சொல்ல, ஒரு வழியாக அது குட்டி வெள்ளரிக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ அதுவுமே வாங்கலை, ஜஸ்ட்டு பார்த்தோம். நல்லாயிருக்கும். ஆனால் ஊரில் நமக்கு பிஞ்சு வெள்ளரிக்காய் கிடைக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே நேராக உள்ளே போகும்போது இந்த பிளான்ட்ஸ்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷாப் வந்துட்டு இதுக்குள்ளே ஒன்று இருக்கும். போனாக்கில் எப்படியாவது ஒரு குட்டி பிளான்ட்டாவது ஒன்று வாங்கிட்டு வந்துடணும்னு ஐடியா பண்ணி தான் நான் போனேன். பட் அன்னைக்குன்னு பார்த்து அந்த கடையில் ஆள் வந்துட்டு இல்லை. நானும் பக்கத்து கடைக்காரர்கிட்டலாம் கேட்டு எப்படியாவது வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று ஓட்டிகிட்டு இருந்தேன் டைமை. பட் ரொம்ப நேரமாக அங்கே வர்ற மாதிரி தெரியலை. சரி, ஓகே, இன்றைக்கி நமக்கு கொடுப்பனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு அப்படியே. அண்ட் இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லூலு வந்துட்டு இருக்கும். ஸோ நார்மலாக எல்லா இடத்துலையுமே ஒரே மாதிரி ஆஃபர்ஸ் தான் போடுவாங்க. இப்போ லூலுவில் வந்துட்டு இந்த ஆஃபர் இருக்குது அப்படின்னா, இங்கே எங்கெல்லாம் லூலு இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே சேம் ஆஃபர்ஸ் வந்துட்டு இருக்கும். எப்படியும் எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய லூலுவில் எனக்கு ஒரு சில திங்ஸ் வந்துட்டு வாங்க வேண்டியது இருந்தது. முட்டைலாம் நான் வந்து லூலில் தான் வாங்குவேன். சரி, இங்கே வந்ததோட இங்கே அதே ஆஃபர் இருந்தது அப்படின்னா வாங்கிட்டு போயிடலாம், இதுக்குன்னு தனியாக போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலான்னு கிளம்பிட்டோம். நான் ரிட்டர்ன் போகிற வழியிலே ஒரு இடத்துல மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே வந்துட்டு எல்லா நாளுமே மாம்பழம் கிடைக்கும். அதாவது இப்போ யுஏஇ பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த சீசனில் இந்த பழம் தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை. எல்லா சீசன்லேயுமே எல்லா பழமுமே கிடைக்கும். பட் அது சீசன் டைமாக இருந்தது அப்படின்னா ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி தான். பட் எந்த பழம் எப்போ சாப்பிட்ணும் ஆசைப்பட்டாலுமே நமக்கு கிடைக்கும். இனி எல்லா நாட்டு பழமுமே வரும். ஓகே, இப்போ லூலு போகும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஏறும்போது அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் அடுக்கி வச்சுருக்கிறது வந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. ஜஸ்ட் அப்படியே லைட்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அண்ட் உள்ளே வந்து போயாச்சு. இந்த லூலுக்கு நான் இப்போ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து வரேன். கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி விசிட்டில் வர டைமில் நான் வந்திருக்கிறது. அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. வர வேண்டிய அவசியம் வந்துட்டு பெருசாக இருந்ததில்லைன்றனால வரதில்லை. மீன் மட்டும் வாங்கிட்டு பேசாமல் போயிடுறது. உள்ளே வரும்போது ஒரு மாதிரி ஊசுன்னு கிடந்துச்சு. என்னடா யாரையுமே காண இவ்வளோ பெரிய கடையில் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பட் உள்ளுக்குள்ளே 1-2 ஆள் இருந்தாங்க. அண்ட் வெஜிடபிள் செக்ஷன் இருக்கும் இல்லையா, அங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஆட்கள் இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த மீல் மேக்கர், அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் வந்துட்டு வீட்டில் முடிஞ்சிருச்சு. அதுவுமே வாங்க வேண்டியது இருந்தனால அதையும் அப்படியே வாங்கியாச்சு. அண்ட் அன்னைக்கு ஃபிஷ் மார்க்கெட் நாங்கள் போயிருக்கும் போது எங்கள் ஃப்ரெண்டுமே வந்துட்டு கூட வந்திருந்தாங்க. மோஸ்ட்டாக நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் ஃபிஷ் மார்க்கெட் வந்துட்டு போவோம். அப்படி அவங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தது அப்படின்னா, வரல அப்படின்னா நான் வந்து அவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்துடுவேன். மீன், இறால் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா. இல்லை நான் போக முடியாத சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து போயிட்டு எனக்கு என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் போவோம். ஸோ அது மாதிரி அவங்களுக்கும் தான் மீன் வந்து கட்டிங்க்கு கொடுத்துருந்தோம். அதனால தான் 2 பேருமே சேர்ந்தே லூலுக்கு போயாச்சு. அண்ட் முட்டை வாங்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ முதல்ல முட்டை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான பொருளுக்காக தான் நான் இங்கே வந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா கொய்யா. இது வந்து வியட்நாம் கொய்யான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த கொய்யாவில் வந்து உப்பு மசாலா பொடி போட்டு சாப்பிடுவோம்ல காயில், அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ லூலுவில் வந்துட்டு இன்றைக்கி ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த கொய்யா வந்து எப்போவுமே ரேட் கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும். இந்த தடவை ஆஃபர் போட்டிருந்தனால கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்றதுனே நினச்சிட்டு இருந்தேன். ஸோ போனவுடனே வேலையாக அதை எடுத்தாச்சு.
அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, சரி வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். பொதுவாக நான் வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு இங்கே கிடைக்கிறத இந்த மாதிரி லைட்டாக நெகத்தை வச்சு கிள்ளி பார்ப்பேன். உள்ளே வந்து ஒயிட்டாக இருந்தது அப்படின்னா தான் எடுப்பேன். ஏன்னா அதுதான் நம்ம ஊரில் கிடைக்கிற சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி டேஸ்ட் நல்லாயிருக்கும். உள்ளே இந்த மாதிரி ஆரஞ்சு கலராக இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு, அதாவது நல்லா தான் இருக்கும், பட் நம்ம ஊர் கிழங்கு அளவுக்கு டேஸ்ட் இருக்காது. பட் அதை பார்த்து தான் வாங்குவேன். இன்றைக்குமே நம்ம ஊர் கிழங்கு வந்துட்டு இல்லை, அதனால் அதை நான் எடுக்கலை. ஜஸ்ட்டு கொஞ்சம் போல் திங்ஸ் மட்டும் அங்கே வாங்க வேண்டியது இருந்தது. ஸோ அதை வாங்கிட்டு பில்லை போட்டுட்டு அதுக்கப்புறமா கிளம்பியாச்சு. கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா மேலே இருந்து இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு தான் வந்து இதை காட்டி சொன்னாங்க, இது வீடியோ எடுங்க, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். ஸோ பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இது அப்படியே வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ ஜஸ்ட் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நான் கிளம்பிட்டேன். நானுமே இந்த வியூ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன். மேலே இருந்து இவ்வளோ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸை வந்துட்டு ஒரே டைமில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு வழியாக அங்கேருந்து கிளம்பிட்டு அண்ட் மீன் வந்து கட் பண்ண கொடுத்துருந்தோம் இல்லையா, அதையும் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே போல் தான் நான் வீடியோ எடுத்திருந்தேன். இந்த பார்சலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மளிகை சாமான்லாம் இருக்கும், பயர் ஐட்டம் இந்த மாதிரி. ஒரு தடவை நான் சார்ஜாவில் போயிட்டு ஒரு ஃப்ளோர் மில்லில் போயிட்டு நான் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கின மாதிரி வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, அது வந்து சார்ஜாவில் இருக்குது அப்படின்றனால எனக்கு அவசரத்துக்கு வந்து டக்குன்னு போய் வாங்க முடியலை. ரைஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா எனக்கு வாங்க முடியலை. ஸோ இங்கே பக்கத்தில் எங்கள் ஏரியாலேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ஃப்ளோர் மில் வந்துட்டு இருந்தது. ஒரு தடவை நான் அங்கே தான் அந்த பொன்னி ரைஸ் வந்துட்டு வாங்கியிருந்தேன். நல்லா இருந்தது, ரேட்டுமே வந்து எனக்கு ரொம்ப ரீசனபிளாக இருந்தது நான் சார்ஜாவில் வாங்கினதை விட. ஸோ இவ்வளோ அழகான கடையை நம்ம பக்கத்தில் வச்சுட்டு எதுக்கிட்ட அவ்வளோ தூரம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஒரு நாள் போய் பார்த்திங்கன்னா இந்த திங்ஸ் எல்லாமே நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த பார்சல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும், நார்மலாக நம்ம ஊர் ஒரு பலசர கடையில் போய் நம்ம திங்ஸ்லாம் வாங்கினா எப்படி அந்த மாதிரி தான் இவங்க வந்துட்டு இவங்களோட பேக்கிங்கும் சரி பில்லுமே சரி அப்படி தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பில் வந்துட்டு கிடையாது, கையில் எழுதுவாங்க. இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஒரு 10 கிராம் 20 கிராம் கூட ஆயிடுச்சு அப்படின்னாலுமே அந்த 1 kgக்கு என்ன ரேட்டோ அதை தான் போடுவாங்களே தவிர அந்த 10 கிராம் 20 கிராமுக்கு வந்துட்டு போட மாட்டாங்க. ஆனால் மற்ற கடையிலலாம் அந்த மாதிரி இல்லை, 1 கிராம் எக்ஸ்ட்ரானாலும் அதுக்கு வந்துட்டு பில் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் இங்கே. ஸோ இங்கே வந்து ஒரு சில பயிர் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது. தட்டைப்பயிர் வந்துட்டு இருக்கு இல்லையா, காராமணின்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரௌன் கலரில் வரும் ஒயிட் கலரில் வரும், அது ரெண்டும் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பாசி பயிறு அண்டு பச்சை பட்டாணி காஞ்சது இருக்கும் இல்லையா, அது வெள்ளை கொண்ட கடலை, அதுக்கப்புறம் பீனட் வந்து முடிஞ்சிருச்சு, காஞ்ச வேர்க்கடலை. அப்புறம் இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து வெள்ளை எள் இருக்குது இல்லையா அது. அண்ட் அதுக்கப்புறம் வெந்தயம் முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக ஊரில் வந்து நான் வெந்தயம் கொண்டுட்டு வந்திருந்தேன், கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதுவுமே முடிஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து பார்லி, ஸோ இதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருக்கேன். அண்ட் ஜீரகத்தூளும் முடிஞ்சிருச்சு. இது ஓமம் பார்த்திங்கன்னா நான் ஊர்லேருந்து கொண்டு வந்தது முடிஞ்சிருச்சு. பிள்ளைங்களுக்கு எப்போவாது வயிறு வலிக்குது அப்படின்னா இது வந்து வெந்நீரில் கொதிக்க வச்சு அதை குடிப்பேன். அதுக்கப்புறம் முறுக்கு ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா இது சேர்த்துக்குவேன். ஸோ அதனால் அதுவும் வாங்கியிருந்தேன். அண்ட் ஜீரகத்தூளுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கறிலாம் பண்ணுறதா இருந்தால் போடுவேன். ஸோ அதனால் அதுவுமே கொஞ்சம் வாங்கியிருந்தேன் முடிஞ்சனால. அண்ட் இது வந்து கம்பு மாவு, இந்த கம்பு கூழெல்லாம் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்காக முழு கம்பு ஊற வச்சு அதை அரைச்சி பால் எடுத்து அதில் கூழ் கிண்டுறதுக்கெலாம் எனக்கு பொறுமை கிடையாது. ஸோ கூழுக்கு வந்து ராகி மாவு கம்பு மாவுலாம் இந்த மாதிரி ரெடிமேடாக தான் நான் வச்சுக்குவேன். அண்ட் இது வந்து கல்லுப்பு, ஸோ கல்லுப்புமே ஒரு பாக்கெட் கிட்டே நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பொரி வந்து வாங்கியிருந்தேன், அதுதான் நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்துருப்பேன். பொரியை பார்த்தோன்னே எனக்கு சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துருச்சு. ஒரு மாதிரி இந்த மசாலா பொரிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அதுவுமே ஒரு பாக்கெட் வந்து வாங்கியிருந்தேன். ஓரளவுக்கு எனக்கு ரீசனபிளாக இருந்தது. ஃபைசல் அண்ட் சாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹோர்லேண்ட்ஸில் வந்து ஒரு தைரா ஹோர்லேண்ட்ஸில் வந்துட்டு ஒரு ஷாப் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில். ஸோ இங்கே இருக்கிறவங்க யாராவது இது எந்த மில்லுன்னு கேட்பீங்க. ஸோ அதனால தான் நான் வீடியோலேயே சொல்லிட்டேன், தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்டு வேர்க்கடலை வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா யூஸ் பண்ணுவேன். ஊற வச்சு வேக வச்சும் கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சத்தை வந்து வறுத்து வச்சுட்டோம் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஸ்நாக்ஸ் பண்ணும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் கட்டா ஏதாவது பண்ணணுன்னா அரைச்சி சேர்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்குமே நான் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகத்தூள் வந்துட்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இந்த கடை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பல வருஷமாக இருக்குது, 20 வருஷமாக என்னமோ சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. பல வருஷமாக இருக்குது. நான் தான் பக்கத்துலேயே இருந்துட்டு ரொம்ப நாள் அங்கே போகாமலே இருந்திருக்கேன் போல் இருக்குது.
ஸோ கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு அது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. அண்ட் மெயினான விஷயம் என்னதுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து மில்லட்ஸ் வந்துட்டு இவங்கக்கிட்ட இல்லை. ஸோ அதுவுமே இருந்ததுன்னா நல்லாயிருக்கும். கம்பு, கேழ்வரகு இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. மற்றபடி திணை, வரகு, குதிரைவாலி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து இவங்கக்கிட்ட இல்லை. பட் இதெல்லாம் நான் வந்து ஊரில் இருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். இங்கே கிடைச்சாலுமே கொஞ்சம் எக்ஸ்பென்ஸாக தான் இருக்கும். ஊர்லேருந்து தான் எடுத்துகிட்ருக்கேன். ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க மில்லட்ஸ்லாம் எங்கே வாங்குறீங்கன்னு. ஸோ நான் ஊர்லேருந்து யாராவது வந்தாங்கன்னா அங்கேருந்து நான் வாங்க விட்டுக்குவேன். ஓகே. அப்புறம் இந்த நிலக்கல்ல வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸில் போட்டது போக பேலன்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ கையோடு அதை வந்து வறுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வறுத்துட்டேன். ஏன்னா வறுத்த வேர்க்கடலை வேறு என்கிட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ இது வறுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வறுபடாத மாதிரியே தான் ஃபீல் ஆகும். ஃபஸ்ட் டைம் வறுக்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன். பச்சையாகவே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நம்ம எடுத்து சாப்பிட்டு பார்க்கும்போது. ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து லைட்டாக எடுத்து நசுக்கி பாருங்கள். அதோட தோல் வந்து நல்லா உரிகிற மாதிரி இருந்தது அப்படின்னாலே ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுருங்க. அது ஆறுனதுக்கு அப்புறமா தான் இதுக்கு வந்து அந்த கிறிஸ்பினஸே வரும். அப்பப்போ நீங்கள் எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு பச்சையாகவே இருக்கிற மாதிரியே இருக்குன்னு சொல்லி ரொம்ப நேரம் வறுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அது வந்து கருத்து போயிடும். ஸோ அதனால் பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு கடையிலலாம் வாங்குறது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியே வந்துடும். நானுமே வறுத்துட்டு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுட்டேன். அண்ட் அன்றைக்கி ஈவினிங் போல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வாக்கிங் வந்து கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக வாக்கிங் வந்து நான் டெய்லியுமே பண்ணுறது உண்டு. மினிமம் 5000 ஸ்டெப்ஸ், மேக்ஸிமம் 10,000, 11,000-12,000 வரைக்கும்லாம் கூட போகும். கண்டிப்பாக நடந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைராக்கியத்தோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். மெயினாக அப்ராடில் இருக்கிறவங்களுக்கு வந்து நடை வந்து ரொம்பவே கம்மி. ஸோ வீட்லேயே இருப்போம் எந்த நேரமும், உட்கார்றது, சோஃபா, சாப்பிட்றது, டைனிங் டேபிள் இந்த மாதிரிலாம் இருக்கும் போது நமக்கு நடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் டேபிளே இருந்தாலும் கீழே தான் உட்காந்து சாப்பிட்ணும் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அதுக்காவது ஜஸ்ட்டு கீழே உட்காந்து எந்திரிப்போமே அப்படின்றதுக்காக. ஸோ கெஸ்ட் யாராவது வந்தால் யூஸ் ஆகுன்றதுக்காக தான் அந்த டைனிங் டேபிள் வந்துட்டு ஓரமாக கிடக்கும். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த முத்தினா பார்க்குன்னு சொல்லிட்டு ஒரு பார்க் இருக்குது எங்கள் ஏரியாவில். அது வந்து நல்ல நீளமாக இருக்கும். நடக்கிறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ எங்கள் ஏரியாவில் ஸ்டார்ட் ஆகி இந்த நெஸ்டோ இருக்குது இல்லையா, நான் அடிக்கடி நெஸ்டோ வர மாதிரி காட்டியிருந்திருப்பேன் வீடியோவில். அந்த நெஸ்டோ வரைக்கும் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ இங்கே ஒரு தடவை நம்ம போயிட்டு ரிட்டன் வந்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 4000 ஸ்டெப்ஸ் வந்துட்டு கவுண்ட் ஆகும். இது போக வீட்டுக்குள்ளேயே நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நடப்பேன். பீடோமீட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு இல்லையா, அது போட்டுட்டு கையில் ஃபோனை வச்சுட்டு நடக்கும்போது அதில் வந்து ஸ்டெப்ஸ் வந்துட்டு கவுண்ட் ஆகும். ஆக்சுவலாக வீட்டில் நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஈஸி. ஏன்னா நம்ம நைட்டி போட்டுட்டு பேசாமல் நம்ம பாட்டுக்கு நடந்துக்கலாம். பட் வெளியில் வர்றதுன்னா அந்த மாதிரி இல்லை இல்லையா, ஷூ போடணும், ஃபர்தா போடணும், ஹிஜாப் போட்டு ஒரு மாதிரி ப்ரெசென்டபுளாக நம்ம வெளியில் வர மாதிரி இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளேயே நடக்கிறத விட இந்த மாதிரி வெளியில் நடக்கும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ அங்கிட்டு பராக்கு பார்த்துக்கிட்டே நம்ம பாட்டு நடந்து வரலாம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயும் அதுக்கப்புறம் ஈவினிங் போல் வெளியிலையுமா வந்து இப்போ வந்து அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். மெயினாக இந்த மாதிரி சம்மர் டைமில் எனக்கு வெளியில் நடக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நல்லா ஸ்வெட் ஆகும். அண்ட் இந்த பார்க்கில் பார்த்திங்கன்னா நிறையா ஈச்ச மரம் வந்து இருக்கும். இந்த பேரிச்சம்பழம் இருக்குது இல்லையா, அந்த மரம் இருக்கும். பட் நிறையா இருந்தாலும் இங்கே வந்து நம்ம பறிக்கிறதுக்கெலாம் அலோடு கிடையாது. ஸோ ஜஸ்ட்டு கீழே விழுந்தது அப்படின்னா ஒரு சிலர் எடுத்துக்குவாங்க. ஆனால் வந்து நம்ம கல் வச்சு அடித்து பறிக்கிறதுக்கெலாம் இங்கே வந்து அலோடு கிடையாது. ஸோ ஒரு வழியாக பார்த்திங்கன்னா வாக்கிங் வந்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக 3 கிலோமீட்டர் போக, ஒரு 1.5 கிலோமீட்டர், திரும்பி வர்றதுக்கு 1.5 கிலோமீட்டர் அந்த மாதிரி. ஸோ இந்த சிக்னல் வந்து தாண்டிட்டோம் அப்படின்னா, ஆக்சுவலாக இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா இந்த சிக்னலுக்கு அந்த பக்கம் இருக்கிறது வந்து ஹோர்லேண்ட்ஸு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து முத்தினா. நான் இருக்கிறது வந்து அந்த சைடு தான் இருக்கேன், ஹோர்லேண்ட்ஸில் தான் வந்திருக்கேன். அண்ட் நிறைய பேருக்கு பாபா சாய் தெரியும் இல்லையா, இந்த சிக்னல் தாண்டின உடனேயே இப்போ நேராக ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியுது பாருங்கள், அந்த க்ரீன் கலர் கண்ணாடி போட்ட மாதிரி இருக்கா, அந்த பில்டிங் கீழே தான் பாபா சாய் இருக்குது. ஒரு சிலருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் டின்னர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு ஷார்ட்ஸில் வந்துட்டு நான் அந்த ராகி மாவும் அதுக்கப்புறம் கோதுமை மாவும் சேர்த்து சப்பாத்தி சுடுறதா வந்து சொல்லியிருந்தேன். அது எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. அது கூடவே வந்துட்டு இந்த பன்னீர் டிக்கா மசாலா ரெசிப்பியும் கேட்டிருந்தீங்க. சரி இதில் வந்து அதை கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் இந்த ராகி சப்பாத்தி பண்ணுறது பெரிய குதிரை கொம்புலாம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸி தான். நீங்கள் நார்மல் சப்பாத்தி மாவு கூட நீங்கள் எந்த மில்லட்ஸ் மாவு வேணாலும் நீங்கள் கலந்துக்கலாம்.
அது எவ்வளோ வேணாலும் கலந்துக்கலாம், அது உங்களோட இஷ்டம். நான் ஜஸ்ட்டு ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு கூடவே 2-3 கப் அளவுக்கு கோதுமை மாவு போட்டுட்டு உப்பு போட்டு நார்மலாக சப்பாத்தி செய்கிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துருவேன், அவ்வளோதான். ஸோ எனக்கு இது போட வேணாம் அப்படின்னா அன்றைக்கி கம்பு மாவு சேர்த்துக்குவேன். அப்படி இல்லைன்னா கருப்பு கவுனி அரிசி கருப்பு உளுந்து மாவுலாம் அரைச்சி வச்சுருப்பேன் இல்லையா, அதுலேருந்து கொஞ்சமாக சேர்த்துக்குவேன். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீட் இருக்கு இல்லையா, அதை வந்து வாங்கி வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருப்பேன். அதுலேருந்து ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்து கூட பண்ணுறது. ஸோ சப்பாத்தி நார்மலாக பண்ணுறதை விட இந்த மாதிரி ஏதாவது நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா சப்பாத்தி வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாயிரும், பெருசாக டிஃப்ரென்ஸும் தெரியாது அப்படின்றதுக்காக தான். அண்ட் பிணையும் போது கடைசியாக கொஞ்சமாக கோகனட் ஆயில் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சி எடுத்துட்டோம் அப்படின்னா அவ்வளோதான். அண்ட் நான் வந்துட்டு இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் போட்டு எடுத்துட்டேன். நிறைய பேர் இந்த ஸ்டாண்ட் மிக்சரோட ரிவ்யூவும் கேட்டிருந்தீங்க என்னோட ஈத் vlog பார்த்து. ஸோ இதோட ரிவ்யூ நான் ஆல்ரெடி போட்டுட்டேன். அந்த லிங்க்குமே நான் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும். சப்பாத்தி மாவு, அப்புறம் இடியப்ப மாவு, பூரிக்கு மாவு எல்லாமே நான் இதில் தான் வந்து பிசைவேன். ஈவன் முறுக்கு மாவு கூட நான் இதில் தான் பிசைவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பிசைஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா மசாலா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பன்னீர் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு ஒரு vlogல வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன், பன்னீர் வந்து நான் எங்கே வாங்குகிறேன், எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் அடுத்தடுத்து பார்க்கும்போது புதுசாக பார்க்குறவங்க கேட்குறீங்க, ஸோ இதோட பிராண்ட் நேம் என்னன்னு கேட்குறீங்க. ஆக்சுவலாக இதுக்கு வந்து பிராண்ட் நேம்னு கிடையாது, நெஸ்டோவில் வந்து ஃப்ரெஷ் பன்னீர் வந்து வச்சுருப்பாங்க. இது வந்து நெஸ்டோவோட தான். ஸோ அதனால் இதில் பிராண்ட் நேம்லாம் பெருசாக போட்டிருக்காது. இந்த மாதிரி பிளெயின் பாக்ஸில் தான் வந்துட்டு பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பன்னீர் டிக்கா மசாலா பண்ணுறதுக்கு மெயின் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் குடமிளகாய், இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். வெங்காயத்தை வந்து ஜஸ்ட்டு ஒரு 4 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரித்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம கிடச்சிரும். அதுக்கப்புறம் தக்காளி இருக்கு இல்லையா, அதையும் ஸ்கொயராக கட் பண்ணிவிட்டு தக்காளியில் வந்து அந்த விதை வந்து எடுத்துடணும். அந்த மேலே உள்ள அந்த பழம் இருக்குல்ல, அது மட்டும் தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் குடமிளகா இன்னுமே நிறைய கலர்ஸில் கிடச்சிது அப்படின்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த க்ரீன் தான் கிடச்சிது, அதுதான் போட்டிருக்கேன். இப்போ பன்னீர், அதில் வெங்காயம், குடமிளகா, தக்காளி எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருப்பேன். அண்ட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. கூடவே கொஞ்சம் கசூரி மேத்தி சேர்த்துருந்தேன், நான் மறந்து போயிட்டு அதுக்கப்புறமா தான் நான் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிடலாம். ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு வந்து கொஞ்சம் வெங்காயம் தக்காளிலாம் கட் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த டைம் வரைக்கும் ஊற வச்சுருந்தோம் அப்படின்னா போதும். ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேனில் வந்துட்டு பட்டர் சேர்த்துட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த பன்னீரை வந்துட்டு அப்படியே உள்ளே சேர்த்துடணும். அண்ட் அது வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி கொடுத்து லைட்டாக அது ரோஸ்ட் ஆகி வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். ஸோ அந்த கேப்பில் வந்து மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். நான் எப்போ வீடியோ எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு உங்களுக்கு தெரியுதா, அங்கே எங்கேயும் ஓடிட்டுருக்கேன். அது நான் நார்மலாக கிச்சனில் நிற்கும் போதோ இல்லை வேலை பார்த்துட்டு இருக்கும் போதெல்லாம் வராது பக்கி. நான் எப்போ வீடியோ எடுக்கிறேனோ அந்த டைமில் மட்டும் அங்கிட்டு இங்கிட்டுமா வந்து ஓடிட்டே இருக்கு. என்னோட நிறையா வீடியோவில் அது வந்து தெரியுது. இது வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆனால் இதுக்கப்புறம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே ஒரு சில வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும்போது அங்கிட்டு இங்கிட்டுமா தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சில விஷயத்தில் அதை என்னால் கட் பண்ணவும் முடியலை. அந்த தெரியாத அளவுக்கு என்னால் எடிட் பண்ணுறதுக்கு முடியலை. இப்போ கூட பாருங்கள், இந்த மாதிரி தான். ஸோ ஓகே, அது ஒரு பக்கம் திரியட்டும், நம்ம ஒரு பக்கம் சப்பாத்தி மாவை தேய்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நார்மலாக நம்ம சப்பாத்தி சுடுறதை விட இந்த மாதிரி மில்லட்ஸ் ஏதாவது நம்ம சேர்த்துக்கிறோம் அப்படின்னா லைட்டாக அது ட்ரையாக இருக்கிற மாதிரி சிலருக்கு ஃபீல் ஆகும். மேலே வந்து லைட்டாக நெய் தடவிட்டிங்க அப்படின்னா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். ஸோ நானுமே லேசாக நெய் தடவி தான் அதை வந்து சுட்டு எடுத்தேன். ஓகே, இந்த பக்கம் பன்னீர் வந்து நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் நல்லாவே வெந்து வந்துருச்சு. ஸோ அது ஒரு வேறு பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதே கடாயில் வந்து கொஞ்சமாக கோகனட் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் வந்து சாய் ஜீரா இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மல் ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் ஒரு 2 பல்லாரி வெங்காயம் வந்து பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதை சேர்த்துட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக கண்ணாடி பதம் வரும் இல்லையா, அந்த வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்கிட்டோம் அப்படின்னா போதும். ஸோ இதை வதக்கிக்கிட்டே இன்னொரு பக்கம் சப்பாத்தியுமே போட்டுட்டு இருந்தேன். அண்ட் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 மீடியம் சைஸ் அளவில் தக்காளி வந்து மிக்ஸி ஜாரில் அடிச்சுட்டு அதை வந்து சேர்த்துருக்கேன். பேஸ்ட்டாக சேர்த்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு வதங்கி வந்துடும். அண்ட் இந்த ரெசிபிக்கு நான் பேஸ்ட்டாக தான் சேர்க்குறது உண்டு. அதோட தக்காளியோட பச்சை வாசமும் போனதுக்கு அப்புறமா இதில் வந்து மசாலா ஐட்டம்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி பன்னீர் மேரினேட் பண்ணுறதுக்கும் நம்ம நிறைய மசாலா சேர்த்துருக்கோம். இதில் வந்துட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா அண்ட் சிக்கன் 65 மசாலா கொஞ்சமாக இருந்தது. எது பண்ணாலும் அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறது ஒரு ஃப்ளேவருக்காக.
இப்போவே சில பேர் திட்டுவீங்க, இன்னும் தான் நீ ரெசிபி தர்ற அப்படின்னு சொல்லிட்டு. நான் பண்ணுறேன், ஒரு நாள் பண்ணுவேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சிக்கன் 65 மசாலா ரெசிபி நான் தருவேன். ஓகே, இந்த மசாலாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சுட்டேன். அப்போ தான் அந்த வெங்காயம் தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா வெந்து வரும் அப்படின்ட்டு. ஸோ அது வெந்து வந்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பன்னீர் வந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து சேர்த்துக்க வேண்டியதான். இந்த மசாலாவுக்குமே கொஞ்சம் உப்பு தேவைன்றனால லைட்டாக சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்தோம் அப்படின்னாலே போதும். ஏன்னா பன்னீர் வந்து ஆல்ரெடி வெந்தது தான் இல்லையா, இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்தது அப்படின்னாலே போதும். ஸோ நானுமே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்தேன். அண்ட் அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரி மேத்தி சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான், பன்னீர் டிக்கா மசாலா ரெடி. நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் இந்த டைப் சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் வெரைட்டி ரைஸ் நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க, 1 பாட் ரைஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுற மாதிரி அண்ட் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க சாப்பிட்ற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்ற மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் தாங்கன்னு கேட்குறீங்க. நானுமே பண்ணணும், வீட்டில் பிள்ளைங்க இருக்கிறனால. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.